கறி வறுவலையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு இந்த சோயா சங்க்ஸும் கொண்டக்கல்லையும் போட்ட வறுவல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சாம்பார் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 4 கீது தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வேக வச்ச கொண்டக்கடலையே தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் சின்ன மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெருசு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்னது சேர்த்திங்கன்னா 2 ஒரே சைஸில் இருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.